நின்றவாறே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கூட உம்முடைய 5வது வார்த்தையை தியானிக்க போகிறோம். தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் தாமே எங்களோடு பேசுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இறை பொறுப்பேற்று வழி நடத்தும் மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் இந்த மும்மணி ஆராதனையிலே பங்கு பெற்றுக்கூடிய உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட அந்த வேத பகுதி 5வது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 29வது வசனம் மற்றும் 28வது 29வது வசனத்திலே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது 29வது வசனத்திலே அங்கே 3 பொருட்களை பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இந்த காடி என்று சொல்லும் பொழுது 2 விதமான காடியானது இந்த வேதாகமத்திலே நாம் பார்க்கலாம். முதல் வகையான அந்த காடி என்பது மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது மற்றும் 23வது வசனத்திலே அங்கே நாம் பார்க்கிறோம். வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசம் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு ஆங்கிலத்திலே மிர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது, எபிரேயத்திலே மோர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த மோர் என்பதற்கு எபிரேயத்திலே கசப்பான என்று சொல்லி பொருள்படுகிறது. இந்த மோர் என்ற எபிரேய வார்த்தை பண்டைய எபிரேய வார்த்தையான மாரர் என்று சொன்ன பதத்திலிருந்து இது வருகிறது. இந்த மாரர் என்று சொல்லக்கூடிய பதத்திலிருந்து வந்ததுதான் நாம் யாவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு வார்த்தை மாறா. மாறா என்றால் கசப்பு என்று சொல்லி நாம் யாவருக்கும் நன்றாக தெரியும். அந்த வார்த்தையும் இந்த மாரர் என்று சொன்ன எபிரேய பதத்திலிருந்து வந்ததுதான். ஆகவே இந்த காடியானது யாருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், யூத பாரம்பரியத்தின்படி சாவுக்காக ஒப்பு கொடுக்கப்படக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய வேதனை தெரியக்கூடாது, அவர்கள் சீக்கிரமாக மரித்து போக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக கொடுக்கப்படக்கூடியதுதான் இந்த வெள்ளை போலம் கலந்த இந்த திராட்சை ரசம். அவர்களுடைய வழியை மறக்க செய்து அவர்கள் சுய நினைவு இல்லாமல் அந்த வழியை அனுபவிக்காமல் அவர்கள் மரித்து போவார்கள். ஆனால் இந்த காடியை நாம் பார்க்கிறோம், மார்க் எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் அதை ஏற்க மறுத்துவிட்டார். 2வதாக நாம் பார்க்கும் பொழுது நாம் தெரிந்து கொண்ட இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே 29வது வசனத்திலே இங்கே ஒரு காடி இருக்கிறது. இதை ஆங்கிலத்திலே சோர் ஒயின் என்று சொல்லி அழைக்கிறார்கள். இந்த காடி எதற்காக இங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், ரோம போர் சேவகர்கள் அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அங்கே வைக்கப்பட்டிருந்தது தான் இந்த காடி. இது எதற்காக? அந்த ரோம போர் சேவகர்கள் அவர்களுடைய தாகத்தை தணிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பானம் தான் இது அவர்களுடைய தாகத்தை தணிக்குமே தவிர அவர்களுடைய வழியை மறக்க செய்யாது, அவர்களுடைய சுய நினைவை இழக்க செய்யாது. ஆகவே 2 காடிகள் இருக்கிறது. அதற்கடுத்ததாக நாம் அந்த 29வது வசனத்தில் பார்க்கிறோம், காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து, இந்த கடற்காளான் என்பது கடற்பாசி, ஒரு பஞ்சை போன்ற தண்ணீரை உரியக்கூடியதாக இருக்கிறது. 3வதாக அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இந்த ஈசோப்பு தண்டு என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதாகமத்திலே அது ஒரு பரிசுத்த மூலிகையாக இருக்கிறது, பரிசுத்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மருத்துவத்துறையிலே இதை குறித்து பார்க்கும் பொழுது இந்த ஈசோப்பானது எய்ட்ஸ் மற்றும் HIV நோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மையை உடையதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, வேதத்திலே இந்த ஈசோப்பானது அபிஷேகம் பண்ணுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. இப்பொழுது நாம் 28வது வசனத்திலே ஆண்டவர் கூறுகிறார், தாகமாய் இருக்கிறேன். இந்த தாகம் என்பதற்கு நாம் பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. வேத வாக்கியம் 2 வேத வாக்கியங்கள் ஏற்கனவே நம்முடைய பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. சங்கீதம் 22வது அதிகாரம் 22வது சங்கீதம் 15வது வசனத்திலே, என் பலன் ஓட்டை போல் காய்ந்து என் நாவு
மேல் வாயோடே ஒட்டி கொண்டது என்று சொல்லி முதலாவதாக அங்கே ஒரு வேத வாக்கியம் இருக்கிறது. இரண்டாவதாக 69வது சங்கீதம் 21வது வசனத்திலே, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லி இந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இங்கே இயேசுவானவர் கூறுகிறார், தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த தாகம் என்பதற்கு எபிரேயத்திலே சாமே என்று சொல்லி அந்த பதத்திலே கொடுக்கப்படுகிறது. அதற்கான அர்த்தம் என்ன என்று சொன்னால், சாதாரணமான ஒரு தாகம் அல்ல, மிகுந்த ஒரு தாகத்தை அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு பொருள் என்பது அது தண்ணீர். தாகத்தினால் அங்கே ஆண்டவர் நாவறண்டு இருக்கிறார். ஒருவேளை அநேக நேரங்களில் நம்ம இந்த வார்த்தை குறித்து கேள்விப்படும் பொழுது ஆத்தும தாகம் என்று சொல்லி நாம் பார்த்திருப்போம். ஆனால் இங்கே இதை பார்க்கும் பொழுது அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து அங்கே ஆண்டவருக்கு தாகம் ஏற்படுகிறது. தாகம் ஏற்படும் பொழுது அவர் சுய நினைவோடு இருக்கிறார். அநேக காயங்களை பட்டிருக்கிறார். அவருடைய உடலானது கீறப்பட்டிருக்கிறது, அநேக காயங்கள் இருக்கிறது. ஆனாலும் இயேசுவானவர் சுய நினைவோடு இருக்கிறார். ஒரு விபத்திலே அடிபட்ட இல்லை என்று சொன்னால் கை காலை இழந்த நபர் அந்த விபத்து நேரத்தில் எப்படி இருப்பார்? ஒன்று, அவர் முழுவதுமாக சுய நினைவு இல்லாது இருப்பார். ஒருவேளை அப்படி சுய நினைவோடு இருந்தார் என்று சொன்னால் அந்த வலியை முழுவதுமாக அவர் தாங்க இயலாதவராக இருப்பார். இங்கே இயேசுவை குறித்து பார்க்கிறோம். இயேசு எல்லாவற்றையும் அறிந்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கூறுகிறார். அவர் சுய நினைவோடு இருக்கிறார். அவர் வேதனையை அங்கே வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய சரீரத்தில் உள்ள வேதனையை இயேசுவானவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை நாமும் கூட அநேக நேரங்களிலே நம்முடைய வேதனையின் பாதையிலே செல்லும் பொழுது, ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வேதனை என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். ஆனால் இங்கே இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவினுடைய வாழ்க்கை பரிபூரணம் அடைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பரிபூரணம் அடைந்த அந்த வாழ்க்கையிலே இந்த வேதனையும் ஒரு பங்காக அமைந்திருக்கிறது. பரிபூரணம் அடைந்த இயேசுவின் வாழ்க்கையிலே வேதனை ஒரு பங்காக அமைந்திருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் வேதனைகள் இருக்கலாம். ஆனால் அந்த வேதனைகளுக்கு மத்தியிலே நாம் செல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிபூரணத்தை கட்டளையிடக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் நாம் அநேக நேரங்களிலே வேதனைகளின் வழியிலே செல்லும் பொழுது ஆண்டவரை நோக்கி கேள்வி கணைகளை தொடுக்கிறோம். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாக இருந்தேனே, உமக்கு பிரியமான காரியங்களை செய்தேனே, ஏன் எனக்கு இப்படிப்பட்டதான வேதனைகள் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேள்விகளை கேட்கிறோம். ஆனால் ஆதியிலே ஆண்டவர் ஆதாமை படைத்ததிலிருந்து இப்பொழுது வரையிலும் ஏதாவது ஒரு மனிதனாவது சொல்ல முடியுமா, ஆண்டவர் எனக்கு எந்த ஒரு வேதனையும் அனுமதிக்கவில்லை என்று சொல்லி? எல்லாருடைய வாழ்க்கையிலும் வேதனையானது ஒரு பங்காகவே இருக்கிறது. ஆகவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், வேதனை, அதன் வழியாக ஆண்டவர் பரிபூரணத்தை அடைந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் வேதனையின் வழியிலே நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரணத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அதை அடைவதற்காக இந்த வழியிலே நடத்தி செல்லுகிறார் என்று சொல்லி நாம் நினைத்து செல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரணத்தை அவர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ரூமேனியா தேசத்திலே 1946 ஆண்டிலே அங்கே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அநேக சித்திரவதைகள் நடைபெற்றது. ரூமேனியா தேசத்திலே அநேக சித்திரவதைகள், கம்யூனிஸ்டுக்காரர்கள் அவர்கள் கிறிஸ்தவத்தை போதிக்கக்கூடிய கிறிஸ்தவ போதகர்களை அவர்களுடைய சிறைச்சாலைகளிலே அடைத்தார்கள். சிறைச்சாலைகளிலே இடமில்லாதபடிக்கு அவ்வளவு நபர்களை அவர்கள் அடைத்து வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு சித்திரவதை கொடுத்தார்கள். அந்த தேசத்திலே வாழ்ந்த உயிருள்ள இரத்த சாட்சி என்று அழைக்கப்படக்கூடிய ரிச்சர்ட் உம்ரான் அவர்கள் எழுதியிருக்கிறார் புத்தகத்திலே ஒரு நபரை குறித்து, அவரோடு அவருடைய சிறைச்சாலையில் இருந்த ஒரு நபரை குறித்து எழுதியிருக்கிறார். அவரும் கூட சிறைச்சாலையிலே அநேக சித்திரவதைகளை அனுபவித்தார், அநேக வேதனைகளை அனுபவித்தார். ஆனால் அவர் இன்னொரு நபரை குறித்து எழுதியிருக்கிறார். ஃப்ளாரெஸ்கு என்று அழைக்கக்கூடிய ஒரு போதகர். அந்த போதகர் அந்த சிறைச்சாலையிலே இவருடைய கண்களுக்கு முன்பதாக சித்திரவதை கொடுக்கப்பட்டார். எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது,
அந்த போதகருடைய சகோதரன், உடன் பிறந்த சகோதரனை காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கம்யூனிஸ்டுகள் அவரை சித்திரவதை செய்தார்கள். அவரை பசியுள்ள எலிகளை அவருடைய இருளான அறைக்குள்ளாக விட்டு இரவும் பகலும் தூங்க விடாமல் செய்தார்கள். ஒருவேளை அவர் தூங்கிவிட்டார் என்று சொன்னால் அந்த எலிகள் அவருடைய சரீரத்தை அதனுடைய பசிக்காக உட்கொள்ளும். அப்படிப்பட்டதான சித்திரவதையை அவர் அனுபவித்தார். அது மட்டுமல்ல, காய்ச்சிய கம்பிகளை கொண்டு அவரை குத்துவார்கள், கத்திகளை கொண்டு அவருடைய சதைகளை கீறுவார்கள். இப்படிப்பட்டதான சித்திரவதையிலும் அவர் நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டிலே உறுதியாக இருந்தார். இதை கவனித்த அந்த கம்யூனிஸ்டுக்காரர்கள் நிச்சயமாக இவனுக்கு இதைவிட அதிகமாக சித்திரவதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய மகன் 14 வயது மகன் அலெக்சாண்டரை அழைத்து வந்தார்கள். அந்த போதகருக்கு முன்பதாக அவருடைய மகனை அழைத்து அவரை நிறுத்தி இருக்கிறார்கள். நீ இப்பொழுது உன்னுடைய சகோதரனை காட்டி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இப்பொழுதே நீ எப்படி சித்திரவதைப்படுகிறாயோ அதே போல உன்னுடைய மகனும் சித்திரவதைப்படுவான் என்று சொல்லி கூறினார்களாம். இல்லை, நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த போதகர் கூறுகிறார். உடனே அருகில் இருந்த மற்றவர்கள் அந்த மகனை சவுக்கினால் தண்டிக்க ஆரம்பித்தார்கள். சவுக்கினால் அடிக்க அடிக்க இந்த போதகருடைய மனது மாறுகிறது. எனக்காக என்னுடைய மகன் இவ்வளவு சித்திரவதைகளை ஏற்றுக்கொள்ளுகிறானே, இதற்கு மேல் அவன் அடிகளை வாங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு கட்டத்திலே அந்த போதகர் மனம் மாறுகிறார். அவருடைய மகனை பார்த்து சொல்கிறார், அலெக்சாண்டர், நீ சித்திரவதைப்பட வேண்டாம், நான் என்னுடைய சகோதரன் இருக்கும் இடத்தை சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லி அவருடைய மகனை பார்த்து கூறினாராம். உடனே அந்த மகன், இல்லை அப்பா, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த தீவினையை நீங்கள் செய்ய வேண்டாம். ஒருவேளை இவர்கள் என்னை கொன்றால் நான் இயேசுவோடு அவருடைய தேசத்திலே இருப்பேன். ஆகவே அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தீவினையை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அந்த சிறுவன் கூறினானாம். அதை கேட்டவுடனே தகப்பனுடைய மனம் மாறினது. இல்லை, நான் தீவினை செய்ய மாட்டேன் என்று சொல்லி தகப்பன் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டார். அவருடைய கண்களுக்கு முன்பதாகவே அந்த மகனை அவர்கள் துடிக்க துடிக்க கொலை செய்தார்கள். அத்தனை வேதனைகளை அந்த போதகர் அனுபவித்தார். அது மட்டுமல்ல, அந்த சிறைச்சாலையில் இருந்த ஒவ்வொரு கிறிஸ்தவ போதகர்களையும் ரிஃப்ரிஜிரேட்டட் குளிர்சாதன பெட்டிக்குள்ளே குறைந்த ஆடைகளோடு அவர்களை உள்ளே வைத்து பூட்டி விடுவார்களாம். அந்த குளிர்சாதன பெட்டியிலே சிறிய ஒரு ஓட்டை மட்டும் இருக்குமாம். அதன் வழியாக அந்த சிறைச்சாலையில் மருத்துவர்கள் இருப்பார்களாம். அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்களாம். எப்பொழுது இந்த மனிதனுடைய சாவு நெருங்கும் என்று சொல்லி பார்த்து கொண்டே இருப்பார்களாம். இதற்கு மேல் இந்த மனிதன் உயிர் பிழைக்காமல் போய்விடுவான் என்று சொல்லிய நிலை வரும் பொழுது அவர்களை வெளியே எடுத்து அவர்களை உஷ்ணப்படுத்துவார்களாம். அவர்கள் மேல் உள்ள அந்த குளிரை குறைப்பதற்கான முயற்சிகளை ஏறெடுப்பார்களாம். அந்த மனிதன் மறுபடியும் நார்மலாக மாறிய பின்பு மீண்டுமாக குளிர்சாதன பெட்டிக்குள்ளாக வைப்பார்களாம். அதே போல் அந்த சிறைச்சாலையிலே அநேக பெட்டிகள், ஒவ்வொரு ஆள் உயரத்திற்கான பெட்டிகள் இருக்குமாம். அந்த பெட்டியிலே 4 புறமும் கூர்மையான ஆணிகள் இருக்குமாம். அந்த பெட்டியிலே ஒரு மனிதன் நேராக நிற்க மட்டும்தான் முடியும். ஒருவேளை தலை சாய்த்தாலோ இல்லை என்று சொன்னால் திரும்பினாலோ அந்த கூராணிகள் குத்துமாம். சில மணி நேரங்கள் ஆக ஆக உள்ளே நிற்கக்கூடியவர்கள் உடல் முழுவதும் குத்தப்பட்டு வெளியே வருவார்களாம். அப்படிப்பட்ட வேதனையை அந்த ரோமேனியா தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்களும் போதகர்களும் அனுபவித்தார்கள். வேதனைகளின் வழியாக அவர்கள் கடந்து சென்றார்கள். 1946 அதன் விளைவு என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இப்பொழுது ரோமேனியா தேசத்திலே 90% கிறிஸ்தவர்கள் தான் வாழுகிறார்கள். அவர்கள் வேதனைகளின் வழியாக கடந்து சென்றது நிமித்தமாக அந்த தேசம் ஒரு பரிபூரணத்தை பெற்றது. ஒருவேளை நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகளின் வழியாக கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு பரிபூரணத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சரீர வேதனையை அங்கே கூறுகிறார். அவருடைய சரீர வேதனை நிமித்தமாக அவர் தாங்கொண்ணா துயரத்தில் இருக்கிறார். அது நிமித்தமாக கடந்து செல்லக்கூடிய ஆண்டவர் நமக்காக, ஒருவேளை அவர் நினைத்திருந்தால் அந்த வெள்ளை போலம் கலந்த அந்த திராட்சை ரசத்தை அவர் குடித்திருக்கலாம்.
உடனே அவர் சுய நினைவு இல்லாமல் போயிருப்பார். அவர் மேல் உள்ள அந்த வழிகள் அவருக்கு தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவர் அந்த திராட்சை ரசத்தை, அந்த காடியை குடிக்க மறுத்து விட்டார். காரணம், நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் வேதனைகளின் வழியாக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் முன்னதாகவே அறிந்திருந்தார். ஆகவே அவருடைய வாழ்க்கை ஒரு பரிபூரணமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இன்று நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒரு பரிபூரணமான ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று சொன்னால், வேதனைகளை அனுபவித்த இயேசுவினிடத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பரிபூரணமான வாழ்க்கையாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் தாகமாக இருந்தார் என்று சொல்லி. ஆனால் ஒருவேளை அவர் அநேக மணி நேரங்களாக அங்கே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவருக்கு சரீரத்திலே பசி தாகமும் கூட இருந்திருக்கலாம். நமக்கு எப்படிப்பட்ட பசி தாகம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியாகிய இயேசுவின் மேல் நாம் தாகம் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திருப்தி அடைய செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரணத்தை கட்டளையிடுகிறார். ஆகவே இந்த வார்த்தையின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய காரியம், வேதனைகளின் மத்தியிலே ஆண்டவர் பரிபூரணத்தை கட்டளையிடுகிறார். நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக நீர் வேதனைப்பட்டீர். எங்களுடைய குற்றங்களுக்காக உம்முடைய சரீரங்கள் கிழிக்கப்பட்டது. ஆனாலும் நீர் அந்த வேதனையை எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய வாழ்க்கையானது அந்த வேதனைகளின் மத்தியிலே பரிபூரணப்பட்டதப்பா. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வேதனைகளை அனுபவிக்கும் பொழுது, வேதனைகளின் வழியாக செல்லும் பொழுது, எங்களுக்காக வேதனையை அனுபவித்த ஆண்டவரை நாங்கள் பற்றி கொள்ள ஆண்டவரின் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பேற்று வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.